எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். நாங்கள் உறுதியா சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், எப்படி போனாலும் சரி, ஏது போனாலும் சரி, எத்தனை கூட்டணி கட்சி திமுகவோட இருந்தாலும் சரி, அடுத்த ஆட்சி அம்மா ஆட்சி தான். கூட ஒரு திமுக ஒரு கூட்டம் நடத்தினாங்க, பவள விழா கூட்டம், பார்த்திருப்பீங்க. திமுகவுடைய பவள விழா கூட்டம் 26 கூட்டணியை வச்சுட்டு இருந்த மேடையில பாத்தீங்களா? இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் துரைமுருகன் பேசும்போது சொன்னாரு, நான் எந்த கூட்டத்துக்கும் 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்தது இல்லை, இந்த கூட்டத்துலதான் 4 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவ்வளோ கூட்டணி அவங்க கிட்ட இருக்கு. அந்த கூட்டணி தலைவர்களாம் பேசியிருக்க 26 கூட்டணி வச்சு வெற்றி பெற்று இன்றைக்கு 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் மேடையில சொல்றாரு, அடுத்து நாம தான் வெற்றி பெற போகிறோம். நடக்குமா? நீங்கள் இருக்கும் போது அது நடக்குமா? நடக்கவே நடக்காது. அதிமுக தொண்டர் இருக்கின்ற வரை, அவர் உழைக்கின்ற வரை திமுக இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது. அதை நீங்க மக்கள் பேசுறாங்க, எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. நாங்களும் போகும்போது கேட்கிறோம், போற இடத்தெல்லாம் கேட்கிறோம், தாய்மார்களிடத்துல கேட்கிறோம். எல்லா இடத்துலயும் கேட்கும் போது நல்ல ஆட்சி தான். எடப்பாடியார் புண்ணியவாளர் 2500 ரூபாய் மக்களுக்கு கொடுத்தாரு, ஆனா திமுக கொடுக்கல. ஏனோ தெரியல, நாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தெரியாம ஓட்டை போட்டுட்டோம், இனிமேல் சத்தியமா திமுகவுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற மக்கள் பேசுவதெல்லாம் எங்களுக்கு வருது. செந்தில் பாலாஜி இன்னைக்கு பதவி ஏத்துக்கிறார். எப்படி ஏத்துக்கிறாரு? எதை வச்சு ஏத்துக்கிறாரு? இந்த கட்சி எப்படி இன்னைக்கு திமுக கட்சி இருக்குது? ஒரு அதிமுகவோட இருந்து ஓடு போன ஓடுகாலி அமமுக கட்சிக்கு போய், அங்கிருந்து இன்னைக்கு திமுக போய், இன்னைக்கு டாஸ்மார்க்ல 10 ரூபாய் கோட்டுக்கு அதிகமா வாங்கி பணத்தை சம்பாதிச்சு 30,000 கோடியை சபரீசனுக்கும் அங்க இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கையில் கொடுத்து ஒரு நல்ல பேர் அவர் வாங்கிட்டு, அதாவது முதலமைச்சர் சொல்றாரு, செந்தில் பாலாஜியினுடைய தியாகம் பெரியது. அதை விட அவருடைய என்னமோ சொன்னார், அதை விட அவருடைய உரிமையே ஏதோ ஒன்று சொன்னார், பெரியது. அப்போ அவருடைய மன உறுதி பெரியது. மன உறுதி பெரியது. அப்ப மன உறுதி பெரியதுன்னா என்ன? கொடுத்த 30,000 கோடியை நீ வெளியே சொல்லாம விட்டதுனால நானும் ஜெயிலுக்கு போவாம இருக்கிறோம். அதுதான் அவர் சொல்லி இருந்தானா? செந்தில் பாலாஜி சொல்லி இருந்தானா 30,000 கோடி சபரீசன் கிட்ட தாங்க கொடுத்திருக்கிற, அங்க உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தாங்க கொடுத்த, அந்த பணத்தை வச்சு இருந்தாங்க அவங்க செய்தாங்க சொல்லி இருந்தா, நீங்க அந்த குடும்பமும் ஜெயிலுக்கு தான் போயிருக்கு. 471 அவங்களுக்கு 471 நாள் நீங்க உள்ள இருந்திருப்பாங்க. அப்படி ஊழல் செய்த கட்சி, அதாவது இந்திய துணை கண்டத்திலேயே ஊழல் செய்த ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டது என்று சொன்னால் அது திமுக தான். திமுக தான் இந்தியாவில் வேற எந்த கட்சியோ அந்த ஊழல் செய்து ஆட்சியை இழக்கிறது. ஃபோர்ட் ட்ராக் அருகில் உங்கள் இல்லம் அமைய வேண்டுமா? 6 மாதத்தில் இரட்டிப்பு மடங்கு உயரும் மதிப்பு. உங்கள் சௌகரியத்திற்கு வீடு கட்ட நாங்க இருக்கோம். தற்போது நடைமுறை விலையிலிருந்து பாதி விலையில் இடம் வாங்க உடனே வாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் ஃபோர்ட் ட்ராக் சாலையில் கள்ளிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாமலையார் நகர். அரசு மேல்நிலைப்பள்ளி, வங்கி கிளைகள், தொழில் ஸ்தாபனங்கள், ஸ்பின்னிங் மில்கள், விவசாயம் சார்ந்த பகுதிகள், அரசு அலுவலகங்கள், ஏடிஎம்கள், நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளூர் மற்றும் கோவை மதுரை எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் வாராந்திர சந்தை என நிம்மதியாக அனைத்து வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் இப்பகுதியிலேயே நிறைவேற்றி வாழும் அளவில் வளர்ச்சி கண்ட இந்த கள்ளிப்பாளையம் பகுதியில் தற்போது பணம் இல்லை என்றாலும் சரி, மாத தவணை செலுத்தியும் சொந்த இல்லம் அமைக்கலாம். 1 பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், 2 மாடி,
3 மாடி என ஒரே ஹோல்சேல் விலை கட்டுமான பொருட்களை கொண்டு நீங்கள் கட்டினாலும் மிச்சம் செய்ய முடியாத பணத்தை மிச்சம் செய்து எந்த ஒரு வசதியும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவில் அமைக்கப்பட்டுள்ளது நம் அண்ணாமலையார் நகர். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9865729011 9384391299.